வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹாரிஸ் வாய்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா பிளாக் கிளவர் சீசன் 2 எபிசோட் 54 நெவர் அகெயின். கைட்டனில் அங்கே இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் எல்லாருமே சண்டை போர் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா மெயின் டவுனில் ஃபியூக்ளினை ஒருத்தர் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ இவர் பார்த்தோன்னே நீ ரொம்பவே சண்டை போட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்துட்டாங்களாட்டு அப்படிங்கும்போது கேப்டன் யாமி என் தலையை அப்படி பிடிக்காதீங்க, ஐயோ எனக்கு வலிக்குது, என் தலையே போயிடும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மனு சரியாரு ஃபியூக்ளின் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இவன் தான் இங்கே இருக்கிறதுலே ஒரு சூப்பரான ஒரு ஹீலரு, இவங்ககிட்ட நீ போனீங்கன்னா உன் கை சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. எப்படி இருக்கிற ராஸ்தா, என்னோட பேர் நான் வந்து டேரெக்டாக விசிட் கிங்கே தான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. டேரெக்டாக விசிட் கிங் கிட்டேயா? அப்போ சரி, இவர்கிட்ட இருந்து நான் எல்லாமே குணப்படுத்திக்கிட்டு விசிட் கிங் கிட்ட நான் சந்திக்கிறதுக்கு இவர் ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உங்களுக்கு எப்படி கேப்டன் யாமி தெரியும் அப்படிங்கும்போது நாங்கள் சீட்டு கட்டில் ஒன்றா சேர்ந்தோம், அவன் நல்லா ஜெயிப்பான், அவனோட வயசுக்கு எனக்கு அவனை பார்த்தா பொறாமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒக்கோர் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அங்கே கையை பார்த்திங்கன்னா சரி பண்ணிகிட்டு இருக்காங்க. உன் கையெல்லாம் ரொம்பவே மசில்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கும்போது நான் நிறைய எக்ஸசைஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் அப்படியே ஓவன் வந்து சைலண்ட் ஆகிட்டார். சைலண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த கையை ஊற்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஃபிண்டல் பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து சலுப்பாக வந்துட்டுருக்காங்க. அங்கே யாரும் இருக்கிறாங்களே அப்படின்னு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா இவர் வந்து ஓவன் வந்து ஆஸ்தா கிட்ட எது சொல்கிறாரு. அதை கேட்ட ஆஸ்தா பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சு மனம் உடஞ்சி போகிற மாதிரி இருக்குது. இதை கேட்ட ஃபிண்டலும் பார்த்திங்கன்னா அதிர்ச்சி அடைகிறாரு. ஏன்னா இவங்க எதுவும் சொல்லியிருக்கிறாங்க. அதை கேட்டுட்டு பார்த்திங்கன்னா ஃபிண்டல் நீங்கள் எனக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா அப்படின்னு ஈவினிங் ஒர்க் இருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா கேப்டன் யாமியும் ஏதோ பெரிய மொண்டையோட கொண்டுட்டு வராங்க. கேப்டன் யாமி என்னது அப்படிங்கும்போது என்ன தெரியாதனமாக கேட்டுட்ருக்கிற, வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்பூல் பேஸுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ மைனஸாகவே போயிட்டு இருந்த ஸ்டார்ஸ் எல்லாருமே சேர்ந்து இப்போ +1 ஸ்டார் வந்திருக்குது. ஸோ இதை கொண்டாடுற விதமாக நான் எல்லாமே மீட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சாமிக்கு அப்படி கொண்டாட்டம் பொருட்களை அங்கே இருக்கிற மீட் எல்லாத்தையுமே சேர்ந்து எல்லாருமே சோச்சு சாப்பிட்ருக்குறாங்க. என் தங்கச்சி மேரிக்கு நான் அந்த மீட்டை கொடுத்துட்டு எவ்வளோ சந்தோஷப்பட போகிறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்திங்கன்னா மீட்டை ஊட்டி விடுறாரு. அதை கேட்டுட்டு எல்லாருமே ஜாலியாக இருக்கிறாங்க. மேக்னா என் மீட்டை சாப்பிட்றே அப்படின்றாங்க. குடிச்சிக்கிட்டே மீட்டை சாப்பிட்றது எவ்வளோ சுகம் அப்படின்னு சொல்லிட்டு வெனசா சொல்கிறாங்க. கிரேவ் பார்த்திங்கன்னா வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கோர்டனும் சும்மா ஏதோ பேசிகிட்டே இருக்கிறாங்க. என் மீட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆஸ்தா உன் மேலே அக்கறைப்பட நினச்சிக்காத, நான் வேணா உன் கூடி விட்டேன், உன் கைது அப்படி இருக்குது அப்படிங்கும்போது ஆஸ்தா காலால் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. போட அசிங்கம் முடிச்சவனே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து மேலேயே ஆஸ்தா மேலே அடிக்கிறாங்க. சரி எல்லாருமே விளையாட்டுத்தனத்தை ஆரம்பிங்க அப்படின்னு கேப்டன் யாமி சொல்லும்போது ஃபிண்டல் பார்த்திங்கன்னா அவரோட தலையை கொட்டிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே ஒவ்வொருத்தரோட போட்டியை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கிரே நீ என்ன உன் ஒரிஜினல் உருவத்துக்கே மாறிட்ட, ஒழுங்காக வேறு ஏதாவது பண்ண அப்படிங்கும்போது இங்கே பார்த்திங்கன்னா பிளாக் கார்டன் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காரு, முனவிட்டே இருக்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா மேக்னா எல்லாருமே சேர்ந்து ஒவ்வொரு விஷயத்துக்கு ஆடி இருக்கிறாங்க. எல்லாருமே ஜாலியாக அந்த ஈவினிங் பொழுத போக்குறாங்க. சரி எல்லோரும் ஜாலியாக இருங்க, நான் போய் கொஞ்சம் நேரம் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தா தனியாக போகிறாங்க. இவன் இவ்வளோ சோகமாக இருக்கிறான், இவன் இப்படி இருந்து நான் பார்த்தே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஃபிண்டர் வந்து திடீர்னு எந்திரிச்சிட்டு நான் சொல்கிறது எல்லோரும் ஃபஸ்ட்டு கேளுங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஃபிண்டர் சொல்கிறத யாருமே கவனிக்கல. ஆஸ்தாவுக்கு இனிமேல் கை குணமே ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியத்தில் பார்க்குறாங்க. நான் வந்து அவங்க குணமடைய செய்கிற இடத்துலேருந்து நான் வந்து எட்டி பார்த்தேன். என்ன சொல்கிறாங்கன்னா ஆஸ்தா என்னை மன்னிச்சிடு, நான் உன் கையை சரி பண்ண முடியாது, இது ஏதோ ஒரு சாபப்பட்ட மேஜிக்கால் வந்து இது அட்டாக் ஆகிருக்குது, அதனால் இது எப்போவுமே குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. வெட்டோ சொன்னது அப்போ இப்போ தான் யாமிக்கு ஞாபகம் வருது, அப்போ அது கண்டிப்பாக ஒரு சாபமான மேஜிக் தான் அப்படிங்கிறாங்க. இது என்ன ஒரு கொடுமைத்தனம், அவன் வந்து சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு ஒரு மேஜிக்கும் இல்லை, இப்போ அவனோட ஒரே ஒரு வெப்பனான அவனோட கத்தியுமே தன்னோட கையால் சுத்த முடியாது, அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு நோயில் எல்லாருமே அழுதுட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நடு நிலவில் ஆஸ்தா வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க. எனக்கு என் சின்ன வயசுலேருந்து எதுவுமே கிடைக்கல, எனக்கு அப்போ வந்து நான் விட்டு கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு வந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாருமே யூனோவோட வச்சு எல்லாருமே நினச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்கள எல்லாருமே பார்த்திங்கன்னா யூனோ வந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவள் கண்டிப்பாக எல்லாம் அழுதுட்டு தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே என்ன என் பொறுமையை சோதிக்கிறியா, நான் கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டேன் பாரு, இந்த கையை சரி பண்ணிவிட்டு ஒரு நாள் உன்னையே வந்து கொல்லுவோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆஸ்தா நீ எப்பவுமே இப்படித்தான்ல அப்படின்னு சொல்லிட்டு நோயில் வந்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆஸ்தாவுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு எபிசோடில் பார்த்திங்கன்னா ஒரு சண்டை வரும் பார்த்திங்களா, நான் அன்றைக்கி வேணால் விட்டு கொடுத்துருக்கலாம் என் மனம் தளரி, ஆனால் நான் எப்போவுமே இனிமேல் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டவுடனே மேக்னா பார்த்திங்கன்னா கண்ணில் தண்ணி வச்சிட்டாரு. ஸோ இந்த பையன் எப்போவுமே விட்டு கொடுக்க மாட்டான், மேபி அந்த இடத்துக்கு போனால் இவனுக்கு கை குணமாகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெனசா யோசிக்கிறாங்க. பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா எல்லாருமே தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிக்கிறாங்க. ஆஸ்தாவும் பார்த்திங்கன்னா குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. என்ன யாரையுமே காணும் அப்படிங்கும்போதே நான் இங்கே இருக்கிறதில்ல கண்ணு தெரியலையே அப்படின்னு கேப்டன் சொல்கிறாப்புல.
அட நீங்கள் இருங்க கேப்டன், எனக்கு இங்கே யாரோட கீயோ எனக்கு இங்கே ஒரு சென்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபின்ரலும் நோயில் பேசிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே அரேஞ்ச் பண்ணிட்டியா, நீ போய் பார்த்துட்டியா அப்படிங்கிறாங்க. நான் போய் கன்ஃபார்மாக பார்த்துட்டேன், ஆஸ்தாவோட கையை குணப்படுத்துறதானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ்தா அது கேட்டுட்டு கொஞ்சம் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா மேக்னாவும் லக்குமும் சேர்ந்து ஒரு டெசர்ட்டுக்கு போகிறாங்க. ஏன்னா அங்கே ஒரு டஞ்சன் வந்துருக்கிறத கேள்விப்பட்டுட்டு அங்கே ஒரு டஞ்சனில் ஆஸ்தாவோட கையை குணப்படுத்துகிற மாதிரி அங்கே எதாவது கிடைக்குமான்னு இவங்க 2 பேர் தேட போயிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காஷும் பிளாக் கார்டனும் இவங்க எல்லாருமே லைப்ரரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. தங்கச்சி எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு கொண்டு புக் இருக்குது. ஆனால் அதை விட்டுட்டு ஆஸ்தாவோட கை எப்படி குணப்படுத்துறது தான் இவர் வந்து புக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க காஷு. இங்கே பார்த்தீங்கன்னா 2 சாமி, அதாவது சாமியும் கிரேவும் சேர்ந்து காட்டுக்குள்ளே போகிறாங்க. ஏன்னா காட்டுக்குள்ளே ஏதாவது மூலிகை இருந்துச்சுன்னா அவனை கை சரி பண்ணுறதுக்குன்னு எல்லாருமே தேடி போயிட்டுருக்காங்க. அங்கே திடீர்னு ஒரு முதல்ல வந்தோடனே இவங்க 2 பேருமே சேர்ந்து நான் இப்போ சீக்கிரமாக வா, இது எல்லாமே மருந்தை தேடல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ சரி வேறு வழியே இல்லை, நம்ம வேறு ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு நோயில் சொல்லிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா இவர் வந்து செலெக்ஷனுக்கு வந்துருப்பார்ல, அது எல்லாத்தையுமே சேர்ந்து நினச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதை கேட்ட ஆஸ்தா அப்படியே சைலண்ட்டாக திரும்பி போகிறாங்க. அவனுக்கு நம்ம எப்படியாவது குணப்படுத்தியே ஆகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்பவுமே போர்க்களத்தில் பின்வாங்கினதே இல்லை. அவன் எனக்காக தான் இந்த போர்க்களத்தில் எல்லாருமே கலந்துக்கிட்டு அவன் இவ்வளோ அடிபட்டுருக்கிறான், நான் அவனுக்காக ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நோயில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதை கேட்ட ஆஸ்தா அப்படியே சைலண்ட்டாக போயிட்டுருக்கிறாங்க. சைலண்ட்டாக போயிட்டு கேப்டன் யாமி தாண்டி போயிட்டுருக்கிறாங்க. கேப்டன் யாமி ஒரு மாதிரி பார்த்துட்டு ஆஸ்தா வெளியே வானத்தை பார்த்து நின்று அழுதுட்டுருக்குறாங்க. நான் வந்து சின்ன வயசுலேருந்து எப்போவுமே நான் வந்து மேஜிக்கால் எனக்கு வந்து வரம் கிடைக்கல, ஆனால் எனக்கு வரமாக என் நண்பர்கள் எனக்கு கிடச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் ஆஸ்தா வந்து கதறி அழுதுட்டுருக்குறாங்க. பொடி பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் யாமி வந்து சிரிச்சிட்ருக்குறாங்க. நோயில் அப்புறம் அவன் எங்கே போக போகிறோம் ஒன்றா சேர்ந்து அப்படிங்கிறாங்க. ரொம்ப அவசரப்படாதரா, நான் தனியாக தான் அங்கே போக போகிறேன் அப்படிங்கிறாங்க. நிஜமாலும் நீ அங்கேயே போக போகிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பிளேஸை சொல்கிறாங்க. அப்போ சரி எதுவாக இருந்தால் என்ன, அவனுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணி எனக்கு வர வழி இல்லை, நான் அங்கே போயே ஆகணும் அப்படிங்கிறாங்க. அப்போ சரி நான் போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறேன், நான் எல்லாருமே சேர்ந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாங்க. கொஞ்சம் நேரம் இருங்க, சைலண்ட்டாக இருங்க, நான் குளிச்சுட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. இதுக்கு மேலே எனக்கு பொறுத்துக்க முடியாது, கதவை திறந்து நான் உள்ளே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டாங்க. எப்படி இருக்கிறேன், நான் குளிச்சுட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவர் பார்த்தீங்கன்னா நியூட வந்து நின்றுட்டுருக்கிறாங்க. நோயில் அதை பார்த்துட்டு ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பவர் எடுத்து அவங்க மேலே யூஸ் பண்ணிட்டாங்க. இவர் பார்த்தீங்கன்னா அடி வாங்கிட்டு அப்படி பப்பர் பையனை அம்மனமாகவே கிடக்கிறாங்க. அதோட இந்த எபிசோடு வந்து முடிக்கப்படுது. ஸோ புதுசாக இந்த ட்ரெஸ்ஸில் கேரக்டர் வந்து ஒரு உள்ளே வருது. ஸோ இவர் இதுக்கு மேலே என்ன கண்டினியூட்டி கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் உங்களை புது வீடியோவில் சந்திக்கிறேன், புது எபிசோடில் சந்திக்கிறேன். அன்டில் தென்ஸ் பாய் ஃப்ரம் ஹரிஸ் வாய்ஸ்.